ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, பொது காலத்தினுடைய 15வது வாரத்தில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாம் இன்று இருக்கிறோம். இன்றைய வாசக பகிர்வு சிந்தனைக்காக நம்மிடம் கொடுக்கப்பட்டிருப்பது 2 கேள்விகள். இந்த 2 கேள்விகளை சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த 3 வாசகங்களும் 2 கேள்விகளை நம் முன் வைக்கின்றன. முதல் கேள்வி, யார் சமாரியர்? நல்ல சமாரியர். அந்த நல்ல சமாரியர் எனக்கு யார்? இந்த 2 கேள்விகள். இந்த 2 கேள்விகளை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக இந்த திருச்சட்டாரியினர் இந்த நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்துவிடம் கேட்ட கேள்விகளை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அந்த திருச்சட்டாரியினர் கேட்ட கேள்வி, போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த போதகரே என்ற வார்த்தை, அதாவது திருச்சட்டத்தை கற்று தெரிந்த, திருச்சட்டத்தை நன்கு அறிந்த ஒருவருக்கு பயன்படுத்துகின்ற வார்த்தை. அதாவது இயேசு அந்த திருச்சட்டத்தை அறிந்திருக்கிறாரா இல்லையா என்ற சோதிக்கும் நோக்குடன் கேட்டாரா, அல்லது இயேசுக்கு எதுவும் தெரியாது என்று கிண்டல் செய்ய கேட்டாரா நமக்கு தெரியாது. ஆனால் அந்த வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறார். நமது இன்றைய கால வழக்கத்திலே, நமது பள்ளிக்கூடத்திலே மாணவர்களுக்கு பாடம் சொல்லுகின்றவர்களை, கற்றுக் கொடுக்கின்றவர்களை ஆசிரியர் என்று சொல்லுகிறோம். கல்லூரியிலே பாடம் கற்று தருகிறவர்களை பேராசிரியர் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அதுபோல ரபி, போதகரே என்ற இருவார்த்தை யூத சமுதாயத்திலே இருந்தது வழக்கம். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து கற்று தெரிந்தவரா இல்லையா என்பதற்காக அந்த கேள்விகள் கேட்கப்பட்டனா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் கேட்கப்பட்ட கேள்வி, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்து மிக அழகான ஒரு பதிலை சொல்லுகிறார் அங்கே. உன் கடவுளாகிய ஆண்டவரை உன் முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு ஆன்மாவோடும் நீ அன்பு செய்ய வேண்டும். அதற்கு இணையான 2வது கட்டளை, உன்னையே நீ அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவனை நீ அன்பு செய்ய வேண்டும். இன்றைக்கு சொன்ன உடனே அந்த இளைஞன் அழகான ஒரு பதிலை திரும்பவும் இயேசுவிடம் கேட்கிறான். ஆண்டவரே, நான் என் முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு ஆன்மாவோடும் என் கடவுளாகிய ஆண்டவரை நான் அன்பு செய்கிறேன். என் வாழ்நாள் முழுவதும் அதை தான் செய்து கொண்டிருக்கிறேன், அதை செய்வேன். ஆனால் என்னையே நான் அன்பு செய்வது போல எனக்கு அடுத்திருப்பவனை நான் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்கிறீரே, யார் எனக்கு அடுத்திருப்பவன் என்ற கேள்வி இயேசுடன் எடுத்து வைக்கிறான். அப்பொழுதுதான் இயேசு இந்த நல்ல சமாரிய ரோமை எடுத்து சொல்லுகிறான். இந்த நல்ல சமாரிய ரோமையிலே பாதையோரத்திலே ஒருவர் குற்றுயிரும் குலையுருமாக திருடர்களால் அடிக்கப்பட்டு குற்றுயிரும் குலையுருமாக கிடக்கிறார். அப்போது அந்த வழியாக சென்ற ஒரு யூதர் அவரை கடந்து சென்று விடுகிறார், பார்த்து விட்டு பார்க்காதது போல. ஒரு குரு செல்கிறார், ஒரு லேவியர், அவரும் பார்க்கவில்லை. அப்பொழுது அந்த வழியாக சென்ற சமாரியர் அவரை பார்க்கிறார், அவரை தூக்குகிறார், காயத்தை கட்டு போடுகிறார், அவருக்கு தேவையானதை கொடுக்கிறார். அவரை கொண்டு போய் சாவடியிலே கொண்டு போய் விட்டு அந்த காவலரிடம், இவரை பார்த்து கொள்ளுங்கள், நான் திரும்ப வருகின்ற பொழுது இவருக்கு என்ன செலவோ அதை நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு செல்கிறார். அந்த இளைஞரிடம் இயேசு கேட்கிறார், அந்த அடிபட்டு கிடந்த அந்த மனிதனுக்கு உதவி செய்த அந்த சமாரியர் யார்? அடிபட்டு கிடந்தவனுக்கு என்று கேட்ட பொழுது, இந்த இடத்திலே அந்த யூத நிலைப்பாட்டை அந்த திருச்சட்டர் காட்டுகிறார். யூதர் சமாரியர் என்று அவர் சொல்லவில்லை, உதவி செய்தவர் என்று சொல்லுவார். அப்படி என்றால் தேவையில் இருப்போரை தேடி சென்று உதவுகின்ற பொழுது அவர் நமக்கு அடுத்திருப்பவர். தேவையில் இருப்போர் அனைவரும் நமக்கு அடுத்திருப்பவர். ஏனென்றால் இந்த உலகத்திலே ஒருவரால் தனித்து ஒன்றும் செய்ய முடியாது. நம்மை நாமே செய்கின்ற ஒரு வேலை கிடையாது. இப்பொழுது ஒருவரிடம் பேச வேண்டுமா, தனித்து பேசினால் இந்த உலகம் நம்மை பைத்தியக்காரன் என்று சொல்லிவிடும். தனித்து சிரித்தாலும் பைத்தியக்காரன் என்று சொல்லிவிடும். அதனால் இன்னொருவர் நமக்கு தேவை. தனித்து எதையும் நம்மால் செய்ய முடியாது. ஆக உனக்கு அடுத்திருப்பவர் என்பவர், தேவையில் இருப்போர் அத்தனை பேரும் உனக்கு அடுத்திருப்பவர்கள். இந்த இடத்துல இயேசு இந்த நல்ல சமாரியரை பற்றி சொல்லுவதனுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யார் இந்த சமாரியர்கள்? இந்த சமாரியர்கள் என்பவர்கள் அசிரியரோடு கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள். யூதர்கள் தான் அவர்களும். ஆனால் அசிரியரோடு இணைந்து பெற்ற குழந்தைகள் தான் சமாரியர்கள். அவர்கள் கலங்கப்பட்டு விட்டார்கள். பழைய ஏற்பாட்டில் நாம் பார்ப்போம், யூதர் தவிர வேறு யாரோடும் திருமண ஒப்பந்தம் ஆகிவிடக் கூடாது. ஆபிரகாம் கூட சொல்லி இருப்பார், என் மகனுக்கு என் இனத்திலே தான் பொண்ணு பார்க்க வேண்டும் என்று.
அதுபோல யூதர்களுக்கு அந்த சட்டத்திட்டம் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சட்டத்திட்டத்தை உடைத்தார். கடவுள் என்பவர் எல்லாருக்குமானவர். சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் மனிதனுக்காக அல்ல, அது நம்மை பண்படுத்துவதற்காக அல்ல, ஒரு வழி ஒரு செயலை செய்வதற்காக கொடுக்கப்பட்டது. அதையே பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதும் அல்ல. ஆக இந்த சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் உடைக்கிறார் இயேசு. கடவுள் என்பவர் எல்லாருக்குமானவர். இப்போ இந்த இடத்திலே நல்ல சமாரியனை பற்றி சொல்லுகிறார் அல்லவா? நல்ல சமாரியன் யாருக்கும் தோணாதது அவனுக்கு எப்படி தோணியிருக்க வேண்டும்? இறையலார்கள் சொல்லுவது இயேசு கிறிஸ்துவே அந்த நல்ல சமாரியன் என்று சொல்லுகிறான். நாம் அனைவரும் பாவத்திலே உழன்று புற்றுயிரும் புலையுருவமாக பூமியிலே நடைப்பெண்ணங்களாக வாழ்ந்த பொழுது நம் ஆண்டவர், நம் தந்தை கடவுளால் நமக்கு அனுப்பப்பட்டவர் அவர். இந்த உலகத்திலே யாரும் நம்மை பாவம் செய்யாதே, தீமை செய்யாதே என்று சொல்லாத பொழுது இதோ அடிமரத்திலே கோடாரி வைத்தாயிற்று, மனம் மாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள் என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து யாரும் நம்மை திரும்பி பார்க்காத பொழுது நம்மை திரும்பி பார்ப்பார். யாரும் நம்மை தூக்கி சுமக்க தயங்கிய பொழுது தனது சிலுவையின் வழியாக நம் பாவங்களை சுமந்தவர். நம்மை கொண்டு போய் விண்ணகத்திலே சேர்த்து தந்தையிடம் ஒப்படைத்தவர். நான் திரும்பி வருகின்ற வரை இவர்களை பார்த்து கொள்ளுங்கள் தந்தை என்று விட்டுக் கொடுத்தவர். அந்த இயேசு கிறிஸ்துவே நம்முடைய நல்ல சமாரியன். அந்த நல்ல சமாரியர் நமக்கு யார்? நமக்கெல்லாம் தந்தை, நம்மை வழி நடத்துகிறவர். அந்த நல்ல சமாரியருடைய நிகழ்வை கேட்டு அதை கடந்து போய்விடக் கூடாது. இந்த நல்ல சமாரியர் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார். நாமும் நம்மிடம் தேவையில் இருப்பவர்களை, நம் கரங்களிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கவர்களை நல்வாழ்விற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். தீமை செய்கிறவரிடம் இது தவறு என்று சொல்ல வேண்டும். பொய் சொல்பவரிடம் இது தவறு என்று சொல்ல வேண்டும். இல்லை, நான் சொல்வதனால் அவர்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு போய்விடும், நல்ல நட்பு போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு மானங்கட்ட மண்ணாங்கட்ட உறவு தேவை கிடையாது. கடவுளுடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டுமானால், விண்ணக வீட்டை நாம் சென்றடைய வேண்டுமானால், இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை நாம் சுவைக்க வேண்டுமானால், நாம் கடவுளுக்கு உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் அன்பும் கரிசனையும் பரிவும் இங்கே காசுக்காக விற்கப்படுகிறது. ஏனென்றால் ஒருவனுக்கு தேவை என்கின்ற பொழுது மட்டும் அன்பு காட்டுகிறான், தேவை முடிந்த பிறகு விட்டு ஓடிவிடுகிறான். அப்படி என்றால் இப்படிப்பட்ட ஒரு அன்புக்கு மத்தியிலே நமக்காக மரணித்த, இறந்து உயிர்த்து நம்மோடு இருக்கின்ற நம் கடவுளுடைய அன்பு எவ்வளவு அளப்பரியது என்பதை இன்றைய ஓமை வழியாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆக முதல் வாசகத்திலே சொல்லப்படுவது போல கடவுளுடைய சட்ட திட்டங்கள் ஏதோ எழுத்திலோ விண்ணிலிருந்தோ இல்லை, அது நம்முடைய உதட்டிலும் வாயிலும் உள்ளத்திலும் இருக்கிறது. அந்த சட்டத்திட்டங்களை நாம் பின்பற்றுவதோடு மட்டுமல்லாமல் அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற மக்களாக வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய சட்டத்திட்டம் ஒன்றே ஒன்றுதான், அன்பு. அந்த அன்பிலே நாம் வாழ அழைக்கப்படுகிறோம், நல்ல சமாரியராக வாழ அழைக்கப்படுகிறோம். உலகமே ஒருவனை கண்டும் காணாமல் விட்டு விடுகின்ற பொழுது அவனை தேடி சென்று காப்பாற்றுகின்ற, உதவுகின்ற மனம் படைத்தவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். விண்ணக வீடு உங்களுக்கு தேவை என்றால், கடவுளுடைய அன்பிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டுமானால் நீங்கள் நல்ல சமாரியர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். நாம் நல்ல சமாரியராக வாழ்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய விண்ணக வீட்டிலே அவரோடு அருகில் அமர்கின்ற பேற்றை பெறுவோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவன் இயேசு என்று வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.